கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு ஒரு துக்கமான செய்தி, துயரமான செய்தி. ஈரானுடைய உச்ச தலைவர் கமேனி அவர்கள் இன்றைய தினம் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய கூட்டு இராணுவத்தால் அழிக்கப்பட்டிருக்கார், படுகொலை செய்யப்பட்டிருக்கார். ஒட்டி பார்த்தோம்னா பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள். பாகிஸ்தான் தலைநகர் கராச்சியில் கூட 10 பேர் இதுக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சவர் கூட இறந்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடந்து கொண்டு பதிலுக்கு ஒரு கடுமையான விளைவை சந்திப்பீங்க, எங்களை ஏண்டா தொட்டோம்னு நினைப்பீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில் எங்களுடைய எதிர்வினை இருக்கின்றமான ஒரு கருத்தை ஈரானுடைய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதான் இது ஒரு ரொம்ப கோழைத்தனமான ஈனத்தனமான ஒரு படுகொலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டினோடு போர் புரியும் போது ஒரு நாட்டினுடைய அதிபர் எங்கே இருக்காருன்னு கெஸ் பண்ண முடியும். வெள்ளை மாளிகை மேலே குண்டு போட முடியாதா? நேதன்யாகு என்கிற எலி எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாதா? அவன் மண்டையில் குண்டு போட முடியாமல் இருக்காங்களா எல்லாரும்? யுக்ரைனோடு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் 3 ஆண்டுகளுக்கு மேலே போர் நடக்குதா? அது ஜெலன்ஸ்கியை ஒரு குண்டை போட்டு அழிக்க முடியாதா? அப்போ உலகத்தில் சில மரபுகள் நியதிகள் இருக்கு. இதை பற்றி கவலைப்படாத பொறுக்கி ரவுடி கும்பல் அப்படின்னு சொன்னா இந்த ட்ரம்ப் நேதன்யாகு மாதிரி வலதுசாரி சில்லற பயலுக. இவனுங்கெல்லாம் உலகத்துல இவனுங்கெல்லாம் உடனே அழிக்க வேண்டிய ஜந்துக்கள், உலகத்துல இருந்தே அழிக்க வேண்டிய ஜந்துக்கள். ஏன்னா உலக மக்களுக்கே எதிரானவர் இவர்கள்லாம். எந்த சட்டம், எந்த நியதி, எந்த சர்வதேச சட்டங்கள் எதுக்கு இவங்க கட்டுப்பட்டவங்க கிடையாது, கட்டுப்படுத்தவும் முடியாது நம்புறாங்க. அதனால இது ஒரு ஈனத்தனமான, கீழ்த்தனமான, அயோக்கியத்தனமான, கோழைத்தனமான ஒரு படுகொலை இது. அதுவும் ஒரு 85 வயசு முதியவர். அப்ப நம்ம வயசை சொல்லி சிம்பத்தி தேரல. அவருடைய கொள்கை உறுதிக்காக அவருடைய எல்லா நிலைமைகளையும் மீறி வீட்டில் குண்டு போட்டு குடும்பத்தோடு கொல்லப்பட்டிருக்கார். இது அயோக்கியத்தனமானது. அப்போ நம்ம ஏற்கனவே இவர்கள் வெனிசுலாவில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதிபரை ஒய்ஃபையும் கடத்திட்டு போய் இந்த 3ஆம் தர ரவுடிகள் மாதிரி அவங்கள அடித்து இன்சல்ட் பண்ணி அதை ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அசிங்கமால அவனுங்களுக்கெல்லாம். இந்த அமெரிக்க மக்கள் என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல. சூடு சொரணை ஏதாவது இருக்குதான்னு தெரியல. அதில் ஒரு சிலர் சூடு சொரணையோடு அவனை கொல்ற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டாங்க. ட்ரம்பை துப்பாக்கியால் சுடுற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த பைத்தியக்காரன் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவனை பைத்தியக்காரன் சொல்கிறத விட அவன் ஒரு காரியக்கார பைத்தியக்காரன், முதலாளித்துவ காரியக்கார பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த மார்வாடி பனியா நம்ம ஊரில் இருக்கான் இல்லை, மார்வாடி பனியா சேட்டுங்க, இவங்க எப்படி இந்திய மூலதனத்தை கட்டுப்படுத்துகிறாங்களோ, அம்பானி அதானி கூட அவனெல்லாம் குஜராத்தி மார்வாடிகளை சேர்ந்தாங்க. அப்போ இப்படியான ஆட்கள் இருக்கான்ல, இவங்க தான் இந்த யூதர்கள். இவன் என்ன பண்ணான்னா அமெரிக்கா, ஐரோப்பா முழுக்க இருக்கக்கூடிய செல்வத்தை கட்டுப்படுத்துகிறான். அங்கே எல்லா இராணுவ தளவாடம், உலகளாவிய ஆயில், மீடியா, எல்லா ஊடகங்கள்லையும் பெரிய செல்வாக்கோடு இருக்கிறாங்க. அப்போ உலக அளவில் இன்னைக்கு மெயினாக எங்கெல்லாம் சிங்கப்பங்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிங்கப்பங்கு இருக்கோ அங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க. அங்கெல்லாம் இவங்க தலையிடுவாங்க, தயாராக பண்ணுவாங்க. இப்போ மத்திய கிழக்கில் இவங்க உட்கார்ந்துருக்கனுடைய அடையாளம் தான் அந்த இஸ்ரேல். சரிங்களா? இந்த இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டு இவங்க வேலை என்னன்னா, ஏற்கனவே சவுதி, குவைத்து, துபாய், இப்படி இது ஈரான், இது குவைத்து, ஈராக்கு, இப்படி ஆப்கான், இப்படி மாதிரி இடங்கள்ல பூரா உட்காந்துக்கிட்டு அதை பூரா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஆயில பூரா கட்டுப்பாட்டில் வச்சு இவங்க வியாபாரம் பண்ணுறது. அதுக்கு இந்த மன்னர்கள் இருக்காங்க இல்லை, இந்த பொறுக்கி மன்னர்கள், அவங்களுக்கு பொறுக்கிகள் அவங்கள பார்ட்னர்ஸாக வச்சுக்கிறது. அவங்களுக்கு என்னன்னா சுகபோக வாழ்க்கை போகுது. எனக்கு தெரிஞ்சு கமேனியினுடைய படுகொலைக்கு பதிலடி கொடுக்கணும், இந்த மன்னர்கள் மாளிகைகளை பூரா கொண்டு போடணும். பழைய பல்வேறு இடங்கள்ல போட்டு இவங்க தான் காட்டி கொடுக்குறவங்களே, இவங்க தான் தேசங்களை அடிமையாக வச்சிருக்கிறவங்க. சொந்த மக்கள் மீது மிக கொடிய மரண தண்டனை போன்ற தண்டனைகளை கொடுத்து
அடக்குமுறையிலேயே எப்பயும் வச்சிருக்காங்க. இவங்க மாளிகையில் பூரா குண்டப்படும். கமேனி படுகொலைக்கு உண்மையான நீதி வேணும்னா ட்ரம்ப்பு, நேதன்யாகு, இந்த அரபு நாடுகள் இதில் இருக்கக்கூடிய இவங்க மண்டையில் பூரா மாளிகையில் பூரா குண்டப்படும். அப்போ தான் இதுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த யூதர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இஸ்ரேலை வச்சுக்கிட்டு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் வணிகம், வர்த்தகம் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு போர்களை கடந்த 50 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு வரோம். 50-70 ஆண்டுகளை. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஈரான் ஏன் டார்கெட்டாகவே இருக்குது அப்படின்னா, ஈரானு அந்த அரபு நாடுகள் மத்தியில் இருந்தாலும் அது ஒருபோதும் எங்களுக்கு அடிபணிகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய நிலப்பகுதி ஏறக்குறைய இந்தியா சைஸுக்கும் மேலே. அது பெரிய நாடு. அவ்வளோ ஈஸியாக அவங்க நினைக்கிற மாதிரி இஸ்ரேல் மண்டையில் டம்முன்னு குண்டை போடுற மாதிரி ஈரான் மேலே குண்டை போட்டு கண்ட்ரோல் எடுத்துட முடியாது. அது மிகப்பெரிய நாடு. அங்கே இவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெயை பூரா ஆசியா பகுதிகளுக்கும் தென்கிழக்கு ஆசியா, சீனா வரைக்கும் விற்பனை பண்ணுவதற்கு முக்கியமாக கடல் ரூட்டு ரொம்ப முக்கியமானது. அதில் அவங்கள்ட்ட ஒரு நீரிணை அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. இது ஏமன் நாடும் ஈரானும் ஜாயின்ட் கண்ட்ரோலில் அது இருக்கு. அந்த கால்வாய் மேலே முழு கட்டுப்பாட்டை ஈரான் வச்சு மோர்ஹெட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் கொஞ்சம் இதாக இருக்கு. அந்த நீரிணை மீதான கட்டுப்பாடு முழுக்க ஈரான்கிட்ட இருக்கு. ஈரான் அதை த்ரெட்டன் பண்ணி சரியா, அதில் யார் டீசெண்டான ஒப்பந்தங்களுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வசதியாக அதற்கு மட்டுமே அனுமதிப்பது. மற்றவங்க எங்களை பகிர்ந்துக்கிட்டா அந்த பிளாக்ல உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்ற மாதிரி தகராறு பண்ணதுன்றது இவங்களுக்கு தொடர்ந்த ஒரு தொல்லை. அதனால இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கமேனி காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. யாராக இருந்தாலும் கப்பலை ஓரங்கட்டுன்ற மாதிரி ஆள். அப்போ என்னன்னா, இவங்க முதல்ல கமேனியை அழிச்சிட்டு ஒரு பொம்மையை அரசை உட்கார வச்சுட்டு அந்த நீர்நிலையை கண்ட்ரோல் எடுத்துட்டா மொத்த அரபு நாடு எண்ணெய் பிஸ்னஸும் இவங்க கண்ட்ரோலில். எந்த அளவுக்கு நடக்குதுன்னா, உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 பங்கு அந்த வழியாக நடக்குது. 100 கேலன் போதுன்னா 20 கேலன் அது வழியாக தான் போகுது. 100 கண்டெய்னர் போகுதுன்னா 20 கண்டெய்னர் அது வழியாக போகுது உலக வர்த்தகத்தில். அதே மாதிரி மற்ற திங்ஸ், எண்ணெய் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த பக்கம் போக்குவரத்துக்கான பொருள் பண்ட பரிவர்த்தனைக்கான எல்லா போக்குவரத்தும் அது வழியாக தான் நடக்குது. அப்போ அது அவ்வளவு கேந்திர முக்கியமாக இருக்கனால தான் இவங்க இப்போ அதை அடித்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் வழக்கம் போல் அணு ஆயுதம் வச்சிருந்துச்சு ஈரானு, அதனால நாங்கள் அழிக்க போகிறோம். இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக ஈரான் மிரட்டுச்சு, அதனால நாங்கள் போனோம். கொமேனி ட்ரம்பை கொல்ல முயற்சி பண்ணார், அதுக்காக போகணுன்றதெல்லாம் வழக்கமாக ஜோக்ஸ், காமெடி. சரிங்களா? அப்போ இதுதான் உண்மையான பிரச்சனைகள். அப்போ இப்போ ஈரானுடைய இறையாண்மை காக்கப்படணும்னா வேணாமா அப்படின்றது தான். சரியா? கமேனி சுடு சொர்ணம் உள்ளவர், அவர் காப்பாற்றிக்கிட்டாரு. மோடி போய் ஒரு அடிமை ஒப்பந்தத்தை போட்டு வந்திருக்காரு. என்ன, அவங்க நம்ம மேலே வரி போடுவாங்க, நம்ம அவங்க மேலே 0 வரி. இப்போ இதில் போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு மோடி. இப்போ மோடி என்னன்னு சொல்கிறது? மோடிக்கு சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்த ஒப்பந்தத்துலேருந்து பார்த்துக்கிற வேண்டியதான். இந்த ஒப்பந்தத்தை அப்படி எதுக்கு போட்ட? ஏண்டா, அவன் 18% வரி 20 வரி நம்ம மேலே போடுவானா, நம்மள்கிட்ட அவன் ஃப்ரீயாக அவன் பொருளுக்கு வரியை போடக்கூடாதான். மிரட்டி அனுப்பியிருக்கிறான். பம்மல்கே சம்பந்தம் ஆயிட்டாப்புல. பம்மல்கே சம்பந்தம் இப்போ இஸ்ரேலில் போய் சம்பந்தம் பண்ணிட்டு வந்தாப்புல. அவன்கிட்ட போய் அவனுக்கு மாலை போட்டு மரியாதை போட்டு கொஞ்சி குழாவி அதாக்குன்னு பேசிட்டு கடைசியில் ஒப்பந்தம் என்ன தெரியுங்களா?
இந்தியாவில இருந்து உடல் உழைப்பு தொழிலாளிகளை, கட்டுமான தொழிலாளிகளை இஸ்ரேலுக்கு அனுப்புறது. இந்த கேரளா வீடியோ ஒன்று உலகத்துல, கூலிப்பணி ராஜன் ராஜன் கூலிப்பணி ராஜன் அப்படின்னு ஓகே. மோடியை போட்டு தான் ஓட்டிட்டு. அந்த மாதிரி கூலிப்பணி ராஜனா போய் கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்காப்புல. ஏன்னா போன ரவுண்டு ஈரான் அடின்னு அடிச்சு நொறுக்குச்சுல, அதை இன்னும் கட்டி அமைக்கல. அவன் கட்டி அமைக்கிறதுனா மேனுவல் லேபர்ஸ் வேணும்ல. மேனுவல் லேபர்ஸுக்கு இந்தியாவில் இருந்து இழிச்சவாயன் வட இந்திய தொழிலாளி, அவனை பூரா ஏற்றி விட்டு அதுக்கு தான் ஹிந்தி படிக்கணுன்றாங்க அவங்க எல்லாரையும். ஓகே, சரியா? இங்கிலீஷ் படிக்கக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் படித்தா எந்த நாட்டுக்கு அனுப்புகிறான்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க, திடீர்னு 7 எழுத்து மண்டை மேலே குண்டு விழும் அப்படின்னு அவனுக்கு தெரியக்கூடாது. தமிழ்நாட்டுக்காரன் போவானா, இஸ்ரேலுக்கு போவானா, ஈரானுக்கு போவானா? விவரமா இருப்பான்ல. தென்னிந்தியாக்காரன் வேணா போவானா? போர்லயே துபாய்க்கு போலாமா, கத்தாருக்கு போலாமா எல்லாம் பயந்துகிட்டு. அல்ல, அங்க இருந்து பூரா டிக்கெட்டை போட்டு தேடுறான். பார்த்தா பல இடங்கள்ல பிளைட்டு ஃபுல்லா இப்ப ஜாமான் நிக்குது. இன்னும் ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க, ஓடி வந்துட்டாங்க ஏர்போர்ட்டை நோக்கி. இப்ப பூரா என்னன்னா, அவங்க பிளைட் ஏதாவது அவசரமா இறங்கிரும், போர் விமானங்கள் இறங்கிரும், சில இடங்கள்ல தாக்குதல் இலக்கா இருக்குன்ட்டு ஆப்ரேட் பண்ணாம நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால தப்பிச்சு வர முடியாம கயமையான ஒரே ஒரு கலவரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்படியான ஒரு இந்தியாவினுடைய நிலைமை. இந்தியா அணிசேரா கொள்கைக்கு பேர் போன நாடு. இந்திய பிரதமர் நேருவா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் சமரசம் இல்லாத பிரதமர்கள்னு பேர் எடுத்தவங்க. உலகத் தலைவர்களான ஸ்டாலின், சீன புரட்சி தலைவர் மாவோ, ஹோச்சிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, இவங்களோடு சரிசமமான மரியாதையோடு இருந்தவங்க. இந்த புல்லுருவிகள் இப்போ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நேதன்யாவு கூட போயிட்டு அவன்கிட்ட பாராட்டு பெற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்திலே பார்த்தோம்னா, இப்போ கமேனி அவர்கள் அவங்க வீட்டில இருந்து கொல்லப்பட்டிருக்கார், குண்டு மழை பொழிந்து. முக்கியமாக நெதன்யாகு அவர்கள் தனி விமானத்தை தப்பி ஓடிட்டான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் எங்கிருந்து பேசுறாருன்னு ஒரு கருத்தே தெரியல. அவன் ஒரு நெதன்யாகு ஆரம்பத்துல இருந்து ஒரு பெருச்சாளி தானே, சுரங்கத்துல தெரிகிற பெருச்சாளி தான். அவன் அநேகமா அமெரிக்காவில் தான் இருப்பான். அவன் இஸ்ரேலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அமெரிக்காவில் இருந்தது தான் இதை ஆப்ரேட் பண்ணுறான். அப்போ இப்படிப்பட்ட கோழைகள் தான் இது போன்ற கொடூரமான யுத்தத்தை நடத்தி கொள்ளையடிக்கிறதுல உஷாராக இருக்காங்க. அவனுங்க நீங்கள் அது இஸ்ரேலிய மக்கள் இருக்காங்கல்ல, இஸ்ரேலிய மக்கள் மேலே அவங்களுக்கு பாசம் கிடையாது. யூத மதத்தின் மீது அவர்களுக்கு பாசம் கிடையாது. யூத மதம் போய் கொல்ல சொல்லுதா எல்லாரையும்? அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, அதுல இருக்க முதலாளித்துவ கும்பல் இருக்கு இல்லையா, அது தங்களுக்கு ஒரு பலியாடு கூட்டம் வேணும். அப்ப நீங்க மதத்தை நம்புற ஒரு மூடனா இருக்கீங்க அப்படின்னா, வாங்க தம்பி, உங்களுக்கு ஒரு பூமியிலேயே நம்ம தேவன் வாழ்ந்த ஒரு ஏரியா இருக்கு. அவர் இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இத்தனை சதுர மைல்ல இங்கதான் வாழ்ந்தாரு. அவர் ஆடு மேய்ச்சாரு அப்படி சொல்லக்கூடாது. அவர் புனிதமாக வாழ்ந்த இடம் அது. நீங்கள் அங்கே போங்க தம்பின்னு உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களை பலியாடுகளாக வச்சுக்கிட்டு அவன் அவனுக்கான அஜெண்டாக்களை வேலை செஞ்சது இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 100 ஆண்டு திட்டம். 2ஆம் உலகப் போரிலிருந்து இவ்வளவு இஸ்ரேல் நாட்டு மக்களும் ஏகப்பட்ட பேரை பலி கொடுத்துருக்கான். லட்சக்கணக்கில் பலி கொடுத்துருக்கான். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவனுமே. அதான் இன்னும் சொன்னோம்னா, ஒரு முஸ்லிம்களுடைய நாடு சூழ நடுவில் ஒரு யூத கிறிஸ்தவ பேக்ரவுண்டில் கதை சொல்லிக்கிட்டு ஒரு நாடு. சரிங்க, என்னைக்குனாலும் இனப்படுகொலை நிச்சயம். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. முஸ்லிம்கள் ஒருபோது விட மாட்டாங்க, அழிச்சே தீருவாங்க இஸ்ரேலை. இது நடக்கும். ஏன்னா முஸ்லிம்களுக்கு இந்த யூத மதத்தின் பெயராலும் இஸ்ரேல்ன்ற நாட்டின் பெயராலும் இவர்கள் செய்த வன்முறை கொஞ்ச நஞ்சம் இல்லை. உலக மக்களுடைய நினைவுகள்ல அகல்ற விஷயமே இல்லை.
அப்போ ஒருபோதும் நிம்மதியாக இருக்க போகிறதில்ல வரலாற்றில் எதிர்காலத்தில். அது இஸ்ரேல் என்பது அழிஞ்சு தான் போகும். ஏன்னா இது நீங்கள் அரபு நாடுகளுக்கு ஒருபோதும் சப்ளை நிற்க போகிறதில்ல. எல்லா முஸ்லீம் நாடுகள்லையும் இவர்களை பாலஸ்தீனியர்களையும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையும் ஆதரிக்கிற குழுக்களும் இயக்கங்களும் கட்சிகளும் உருவாகிக்கிட்டே இருக்கிறான். அந்த வன்முறையை இப்போ கமேனி கொல்லப்பட்டதை இங்கேயே நம்ம பார்க்க சகிக்கலை இல்லையா? உலகத்தில் பல நாடுகளில் போராட்டம் நடக்குது. கமேனி படுகொலைக்கு எதிராக கண்டன போராட்டங்கள் அமெரிக்காவில் நடக்குது, ரைட்டா? லத்தீன் அமெரிக்க நாடுகள் நடக்குது, ஐரோப்பாவில் நடக்குது, எல்லா இடங்கள்லையும் நடக்குது, பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இவ்வளவு தூர நாடுகளே அப்படின்போது சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ஒருபோதும் இந்த இஸ்ரேல் நிம்மதியாக இருக்க முடியாது, அழிஞ்சே போகும், அழிவு நிச்சயம். ஓகே சார், நன்றி. நன்றி.